குழந்தைகளுக்கிடையே சாலை போக்குவரத்து குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் குட்டி ரோடிஸ் 2024 என்னும் குழந்தைகளுக்கான சைக்கிளிங் நிகழ்ச்சி கோவை கொடிசியா வளாகத்தில் டிசம்பர் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. யுனைடெட் ரவுண்ட் டேபிள் 186 சார்பாக குட்டி ரோடிஸ் என்னும் குழந்தைகளுக்கான சைக்கிளிங் நிகழ்ச்சி கோவை கொடிசியா வளாகத்தில் டிசம்பர் 1ஆம் தேதி காலை 6 மணி முதல் 11 மணி வரை நடைபெறுகின்றதாக இன்று கோவை பந்தயசாலையில் இன்று விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். மேலும் இது குறித்து கோயம்புத்தூர் யுனைடெட் ரவுண்ட் டேபிள் 186 உறுப்பினர்கள் கூறியதாவது, குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்புகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது முக்கிய இலக்குகளில் ஒன்றாக உள்ளது. 2019இல் இது முதலாக கோவையில் நடத்தப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் ஆர்வமாக பங்கேற்றனர். தற்போது 3வது முறையாக கோவையில் நடத்த உள்ளதாகவும் இதில் 1200 பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறினார். மேலும் 6 வயதிலிருந்து 15 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலாம் என்றும் இதில் 500 மீட்டர், 1 கிலோமீட்டர், 2 மற்றும் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சைக்கிளிங் ஓட்டும் நிகழ்வுகள் நடைபெற உள்ளதாக தெரிவித்தனர். இதில் குழந்தைகள் எப்படி சாலை விதிகளை பின்பற்றி சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் தெரிவிக்கப்படுவதுடன் மகிழ்ச்சியான மற்றும் பயனுள்ள ஒரு தருணமாக நிச்சயம் இருக்கும் என நம்புவதாக தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தலைக்கவசம், காலை உணவு, டி-ஷர்ட், பங்கேற்பு சான்றிதழ்கள், பதக்கம் மற்றும் பை வழங்கப்படும். இதற்காக குழந்தைகளுக்கு 799 ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்றார். இந்த நிகழ்வை நடத்துவதன் மூலம் கிடைக்கும் நிதியை கொண்டு எங்கள் சமுதாய திட்டங்களில் ஒன்றான கல்வி மூலம் சுதந்திரம் எனும் திட்டத்தின் கீழ் காஷ்மீர் பகுதியில் இந்திய இராணுவத்தினரும் உதவியுடன் அங்குள்ள அரசு பள்ளியில் புதிய வகுப்பறைகள் மற்றும் கழிப்பறைகள் கட்டித்தர உள்ளதாக கூறினர். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது யுனைடெட் ரவுண்ட் டேபிள் 186 உறுப்பினர்களான நவீன், கரண், அஸ்வின் குமார், பாலாஜி, கௌதம், நிகால், விக்னேஷ் மற்றும் அருண் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் எப்படின்னா குழந்தைங்களுக்கு இது ஒரு ரேஸ் கிடையாதுங்க. எல்லா குழந்தைகளும் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு எப்படி சாலையில் எப்படி விபத்து நடக்குது, நம்ம எப்படி போகணும், சிக்னல் பார்த்தா வெயிட் பண்ணணும், ரெட் சிக்னல் வந்தால் எப்படி, ஆரஞ்சு வந்தால் வெயிட் பண்ணணும், ஜீப்ரா கிராசிங் வருது நடுவில் எப்படி அதில் முன்ன ஸ்டாப் பண்ணி எப்படி நம்ம வெயிட் பண்ணணும், எல்லாருக்கும் எப்படி ரோட்டில் பார்த்தீங்கன்னா இடத்த பக்கத்தில் கை போட்டுட்டு வெயிட் பண்ணி போகிறாங்க, சிக்னல் போடாமல் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு பைலட்டான உண்டான ஆட்களை ஒரு ட்ரெயின்டு பர்சனை கொண்டு நிப்பாட்டி அவங்கள ஃபாலோ பண்ண சொல்கிறோங்க. இதில் இந்த மாதிரி விதிமுறைகள் இப்படிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்க. முக்கியமான ஈவெண்ட் என்னன்னா, இன்றைக்கி ஹெல்மெட் போடுறது இல்லைங்க யாரும். இன்றைக்கி 2 வீலர்ஸில் பார்த்தீங்கனாலுமே ஹெல்மெட் யாரும் போடுறதில்ல. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் ஒரு ஹெல்மெட்டுக்கு நாங்கள் கிஃப்ட் பண்ணுறோங்க. கண்டிப்பாக ஹெல்மெட்டை நீங்கள் போட்டு நடக்கணும், இது பண்ணணுங்க. ஒரு சைக்கிள் ஓட்டும்போது சைக்கிள்லேருந்தே ஆரம்பிக்கணுங்க. நம்ம ஹெல்மெட் போடுறது பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்கில் போகிறதுக்குன்னு அவசியம் இல்லைங்க, சைக்கிள்லேருந்து ஹெல்மெட் போடணுங்க. ஸோ இதுலேருந்து இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிகிட்ருக்குறோங்க. குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவங்களுக்கு அது பெரிய இதில் மற்றவங்களுக்கும் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அதுதாங்க இந்த ஈவெண்ட்டோட முக்கியமான விஷயம். இதுதாங்க. இது டிசம்பர் 1ஆம் தேதி நம்ம இந்த காலையில் 6 மணிக்குங்க. இது கொடிஷா கிரவுண்ட்ஸ் இல்லைங்க, கொடிஷா உள்ளுக்குள்ளேயே இந்த டி பார்க்கிங் உள்ளுக்குள்ளேயே நடத்துகிறோங்க. ஏன்னா 1000-1200 குழந்தைகள் வருதுங்க, அவங்களோட சேஃப்டி நம்மளுக்கு முக்கியங்க. ஸோ அதனால இது கொடிஷா உள்ளுக்குள்ளேயே நடத்துகிறாங்க. இது ஒரு குழந்தைகளுக்கு 800 ரூபா 799 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 799 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு டிஷர்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஹெல்மெட்ஸ் கொடுக்குறாங்க, எல்லா குழந்தைகளுக்கும் பங்கேற்பவங்களுக்கு ஒரு மெடல் கொடுக்குறாங்க, ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதை தவிர வின் பண்ணுறவங்க லக்கி ட்ரா மாதிரி போட்டுங்க அதுலேருந்து வர குழந்தைகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இப்போ எங்களோட ஸ்பான்சர்ஸில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, எல்லாத்தோடு பேசிகிட்டு இருக்கிறோங்க. நிறைய ஸ்கூல்லேருந்தும் பல்க் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ தோராயமாக ஒரு 250-300 ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி ஆகிருக்குதுங்க. இன்னொரு 15 நாள் இருக்குதுங்க ஈவெண்ட்டுக்கு. ஒரு 1200 ரெஜிஸ்ட்ரேஷன் எதிர்பார்க்குறேங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா 962 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்குதுங்க.